சில டைம்ஸ் அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜும் அது இருக்கு. இன்டர்ன்ஷிப்னு சொல்லும்போது உனக்கு அவங்க அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க. அப்ப நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது, ஃப்ரெஷரா இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலி நான் ஃப்ரெஷரு பாஸ் அவுட் ஆகி வெளியே வரும். ஆனா எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்தது, நான் செலக்ட் ஆயிடுவேன், காலேஜ் முடிச்சுட்டு போனோமே அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. நான் நிறைய கம்பெனிக்கு போனேன். போயிட்டு ஒரு 4 to 5 கம்பெனி போகும்போது நிறைய ரிஜெக்ஷன் ஆகுது. ரிஜெக்டட் வரும்போது சில இதெல்லாம் ஐ வில் கால் யூன்னு சொல்லிட்டு வராது கால். அதுக்கப்புறம் நான் இந்த கெரியர் ஸ்கூல் வந்து ஃபைன் பண்ணி நான் இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பைத்தான் ஏமா நம்ம கிட்ட கேட்டு பைத்தான் படிங்க, டெவலப்பர் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது. அதுக்கப்புறமா நான் இங்க ஜாயின் பண்ணேன். ஆனா அஞ்சலி சார் ஆக்சுவலி எப்படி டீச் பண்ணுவாருன்னா, ChatGPT நம்மளுக்கு டஃபா சொல்லி தரோம், அவர் கொஞ்சம் ஈஸியா சொல்லி தருவார். எனக்கு உண்மையாவே அவரோட டீச்சிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சி ஈஸியாவும் புரிஞ்சுது. அவர் என்னென்ன கொடுக்குறாரு டாஸ்க்கு, நம்ம அப்புறம் நீங்க வாக்கிங் போகுதுன்ற மாதிரி நீங்க குரூப்ல போறப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா இது ஒரு அங்க போனோடனையும் இன்னொரு இருந்துச்சு, எனக்கு ஒரு குரூப்பே இல்லை. அப்போ வந்து நான் செலக்ட் ஆவேன்ற நம்பிக்கையில நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு என்ன, நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு ரிஜெக்ஷன் வந்ததுனால நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரை பண்ணுவோம், இந்த கெரியர் ஸ்கூல்ல நம்ம சொன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1 month கரெக்டா December 6 அட்டன் பண்ணி Jan 6 வந்து கால் வந்துச்சு. கால் வந்து இந்த மாதிரி லைவ் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுங்க, அனலிஸ்ட் ட்ரைனிங் ரோலுக்கு வந்து அவங்க ஹையர் பண்ணாங்க. வாட் இஸ் யுவர் கேட்டாங்க, ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் கேட்டாங்க, செல்ஃப் இன்ட்ரோ. அதுக்கப்புறம் வந்து கால எனக்கு கூட அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு. எனக்கு வரலன்னும் போது நம்ம ரிஜெக்ட் ஆயிட்டோம், நம்மளுக்கு வரல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா 14th January வந்து கால் வந்துச்சு, மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகேனா மேனேஜர் கால் பண்ணுவாங்கன்னு கட் பண்ணாங்க. மேனேஜர் கால் பண்ணி பேசி அன்னைக்கு நைட்டே டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துச்சு. அன்னைக்கு நைட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்த உடனே முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணாங்க. இப்படி இருந்துச்சு என்னோட ஜேர்னி. ஜாப் வேணும்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நான் எந்த நம்பர் ஆஃப் கம்பெனி நான் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு காம்படிஷன் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். என்ன வரைக்கும் நானும் இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அந்த என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, ஏன் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, நான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு ஓகே நம்ம இது மாத்தணும் அப்படின்ற மாதிரி நான் இருக்கனால ஒரு பயமும் இருக்கக்கூடாது. லாங்கா இருக்கு, நம்ம டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் போகணுமே அப்படின்ற ஒரு இதுவும் இல்லாம நம்ம பெஸ்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.